ஓம் ஐஜாயத்மிகை தண்டகஸ்தாயை தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீபாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, எதிரிகிட்ட போய் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரப்போகும் நரிகள் மாதிரி சில கூட்டங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பாம்பு புத்துக்குள்ள புதையில் இருக்கிற மாதிரி சில சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற்பது காரணம் குரு பார்வை இல்லாத ராகு தனித்த முறையில் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஸோ 6ல் இருக்கக்கூடிய ராகுவால் ருணரண ரோகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம விரிவாக விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான். அதே போல அஸ்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி யாருன்னா சந்திர பகவான். அந்த சந்திரனுக்குரிய வீடுதான் கடகம். அந்த கடகத்துல தான் குரு உச்சம் அடைந்திருக்கிறார். அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். காரணம், உங்களுடைய நட்சத்திராதிபதியுடைய வீடான கடக ராசியில் குரு உச்சம் அடைந்திருக்கிறார். குரு உச்சம் அடைவது என்பது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூடுதல் சிறப்பு நன்மைகள். பண வரவு விஷயத்துல ஒரு தடை, ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. இருக்கிற வேலை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க தொழில தாண்டி வேற ஒரு வேலை, வேற ஒரு துறையில் காலடி தடம் பதிப்பீர்கள். பணவரவு புதிய ஒரு வழியில, புதிய ஒரு ரூட்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த 2026 காலகட்டம். சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்க, ராகு பகவான் உங்களுடைய கன்னிக்கு 6ஆம் இடம் கும்பராசியில சதய நட்சத்திரத்துல பயணிச்சுட்டு இருந்தார். அந்த ராகுவுக்கு குரு பார்வை மிதுன ராசியிலிருந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சி அடைந்த குரு பகவான் குரு பார்வை இல்லாமல் ராகு தனித்திருக்கிறார். அப்போ இது நாள் வரை இதுல கொஞ்சம் அடக்கி வாசிச்ச ராகு இப்போ எந்த கிரகமும் தடுக்கிறதுக்கு கிரகம் இல்லை, குரு பார்வை இல்லை, இனி சுதந்திரமா செயல்படலாம். மேலும் தன்னுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்போ கூடுதல் பலம் பெறுகிறார். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு இதுக்கெல்லாம் பகை கிரகம் தான். ஸோ அதனுடைய அடிப்படையில இந்த ராகு என்ன செய்ய போகுது, இந்த ராகு கேது பயிற்சி என்பது இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரை இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னதாகவே குரு பகவான் அக்டோபர் மாதம் அதிசாரம் பயிற்சி அடைஞ்சு சிம்மத்திற்கு வந்து அதே ராகுவை பார்ப்பார். அப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் வரை ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அக்டோபருக்கு பிறகு பல பிரச்சனை முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் மாதம் வரை கூடுதல் கவனம் தேவை. முதல் விஷயம், அதுல நான் சொல்லக்கூடிய விஷயம், பணம் கொடுக்கல் வாங்கல், ரொட்டேஷன், கடன் வாங்குவதும் சரி, கடன் கொடுப்பதும் சரி, வட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாறுறதுக்கோ இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துடாதீங்க. உங்க பணத்தை நீங்க கடன் வாங்கினாலும் கவனத்தோடு வாங்குங்க. ஜாமீன் கேரண்டி கையெழுத்து மற்றவங்களுக்கு போட்டு கொடுத்துடாதீங்க. அதெல்லாம் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே போல கண்மூடித்தனமா வாக்குறுதி நம்பி பணம் கொடுப்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள் செஞ்சிடாதீங்க. அதே போல நிறைய பேர் நம்ம வேலையை மாத்திட்டு போனா நல்லா இருக்குமே, வேற ஒரு கம்மியில் நல்ல ஒரு வேலைன்னு சொல்றாங்க, நல்ல ஒரு சம்பளம் சொல்றாங்க அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது அது உறுதியா கிடைக்குமா, அது உத்தரவாதம் இருக்குமா அப்படின்னு பார்த்து யோசிச்சு மாறுறது நல்லது. மற்றவங்க சொல்லிட்டாங்க நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு நினைச்சு மாறிடாதீங்க. சரிங்களா? அப்படி உங்களிடம் வாக்குறுதி கொடுத்தவர்களே உங்ககிட்ட தொடர்பு இல்லாமல் போகலாம். சரிங்களா? ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அவர்களை நம்பி நீங்க சில காரியங்களை இறங்கிட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் உறவுகள், குறிப்பிட்டு தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோட வேலை பார்த்தவங்க, உங்களோட படிச்சவங்க, இவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வரை நல்லவர்களாக இருந்தவர்கள் திடீரென உருமாறுவார்கள். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பாம்பு புத்துக்குள்ள இருக்கிற புதையல் மாதிரி உங்களுடைய சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பாராத விதத்துல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதுல பிரச்சனைகள் உருவாகும். உங்களோட இருக்கக்கூடிய உறவுகளே உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய ஒரு தருணம். அப்போ சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க கைக்கு வரக்கூடிய வருமானமா இருந்தாலும் சரி, சீக்கிரட்டா ரகசியமா அதை காத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ வெளிப்படையா எல்லார்ட்டையும் யதார்த்தமா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றப்படுவீர்கள், அல்லது அதுலதான் பிரச்சனை வரும்.
சரி, இதெல்லாம் ஒரு நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலை பார்ப்பவர்களுக்கு மறு வேலை கிடைக்கும். அதாவது ஒரே நேரத்துல வேலை தொழில் பார்க்கறதுக்கோ அல்லது 2 பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு உண்டு. படிப்புக்காக கண்டிப்பா ஒரு வேலை தொழிலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த படிப்பீங்க, கத்துக்குவீங்க, அதுக்குண்டான சான்ஸ் இருக்கு. திடீர்னு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயங்களை பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வியாபாரம் விருத்தி ஏற்படும், வியாபாரத்துல நல்ல லாபம் பார்க்க முடியுங்க. அஸ்தநட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மாதிரி வியாபார யோகங்கள் உண்டு, வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. கடல் கடந்து சென்று வியாபாரமும் வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மறைமுகமான சில வேலை தொழில் பார்ப்பீங்க இல்லையா, அந்த வேலை தொழில் மூலம் லாபங்கள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே போல சினிமா போன்ற துறைகள், செய்தி ஊடகங்கள், தபால் துறைகள், இதுலெல்லாம் நீங்க கால்தடம் பதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் மற்றும் பேங்க் சமான வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணி அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திற்குள் கண்டிப்பா உங்களோடு இருக்கக்கூடிய உண்மையான எதிரிகள் வெளியே தெரிய வருவாங்க. நண்பர்களா பழகிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களை நம்பிதான் நீங்க நிறைய காரியங்கள்ல இறங்கி இருப்பீங்க. அவங்க தான் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் தெரியாமலே நீங்க இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களை ராகுவான் வெளிக்கட்டுவார், வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டிப்பார். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு, நம்ம தோத்து போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த நபர்களை அடையாளம் காட்டுவார். ஸோ இனிமே என்ன பண்ணுவீங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அதை ராகுவான் செய்ய வைப்பார். ஸோ அதில் கூடுதல் கவனத்துங்க. ஆனா ராகு சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அக்டோபருக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிப்பார். அப்போ என்னங்க நடக்கும் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கினாலும் சரி ஒரு வீட்டை வாங்கிடணும், கடன் வாங்கினாலும் சரி ஒரு நிலத்தை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படும். கடன் வாங்கினாலும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நிலைப்பாடு ஏற்படும். ஆனா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், காசு பணம் கிடைக்கும். சரிங்களா? அது வாய்ப்பு. ஆனா பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. வாங்கும் பொழுதும் கொஞ்சம் கவனத்தோடு ஒரு எழுத்துப்பூர்வமான எந்த விஷயத்தையும் டீல் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வண்டி வாகன அபிவிருத்தி யோகங்கள், வண்டி வாகன விருத்தி யோகங்கள். இருக்கிற வண்டியை வித்துட்டு புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, சரிங்களா, இருக்கிற சொத்தை வித்துட்டு புதுசா இன்னொரு சொத்து வாங்குறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். தாத்தா வழி பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீவிரம் எடுத்து அந்த சொத்துக்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கோ பணமோ ஷேரோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல ஏற்கனவே நான் ஒரு சீட்டு போட்டிருக்கிறேன், என்னுடைய பிஎஃப் பணம் இருக்கு, இன்சூரன்ஸ் பணம் இருக்கு, இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட முதலீடு ஏற்கனவே போட்டிருந்தா அதுல இருந்து இன்கமா அது மாறும், இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா அது கிடைக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க போட்ட பிளான் அதுல சக்சஸ் ஆயிரும். மேலும் லாப குருவான் அமர்ந்திருக்கிறாரு, 6ல் ராகு இருக்கிறாரு. அப்ப வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருமானம் இரட்டிப்பு மடங்காக உயரும். குறிப்பிட்டு உங்களுடைய பிள்ளைகள் வழியில, உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். அடிபணியாத அல்லது உங்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய பிள்ளைகளும் உங்க வாழ்க்கை துணையும் உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. அதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால வரை விட்டு கொடுத்து போனீங்க, இனி எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறீங்க, என்னுடைய உரிமையை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? அப்படி நீங்களே எதிர்த்து நிற்பதால் உங்களிடம் அடங்கி போகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா அந்த மாதிரியான உறவுகளுடைய மாற்றங்கள் நிகழும். அப்ப அஸ்த நட்சத்திரக்காரங்க இனிமே உங்களுடைய தலை நிமிரும், உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும், புதிய அந்தஸ்து அதிகாரம் நிச்சயமான முறையில் உண்டு, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம், அல்லது வேற ஒரு ஊர்ல அல்லது பதினப்பட்டு வேற ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடுங்க. தேவையில்லாத அடிதடி கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயத்துல படிக்கிற இடங்களில் ஈடுபட வேண்டாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பரா இருக்கும், அதுல நிறைய வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? அதுக்குள்ள யோக வாய்ப்பு ரொம்ப உண்டு. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்துக்கு பிறகுதான் ராகு கேது பேச்சு. அது வரைக்கும் ராகுவான் உங்களுக்கு கொடுப்பாரு, குரு பார்வை இல்லாத ராகு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க மிக மிக முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடுகள் என்பது, உங்களுடைய நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அல்லது உங்களுடைய சொந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில் ஆலய பணிகள், திருப்பணிகள், ஆலயம் கோயில் கட்டுவாங்க இல்லையா, அந்த கோயில் கட்டுற விஷயத்துல உங்களால் முடிஞ்ச செங்கல் மணல் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுங்க. அல்லது சிவாலயங்களுக்கு சென்று உழவார பணின்னு சொல்லுவோம், கோயிலை சுத்தம் பண்றது போன்ற விஷயங்களை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல செய்யுங்க. அது மிகப்பெரிய அளவு நன்மைகளாக உங்களுக்கு மாறும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல நாம் இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலங்களை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிடிந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் ரவுண்டர் தவறாம சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.